வெல்கம் டு சஞ்சு செம்மி கிச்சன். இன்றைக்கி செட்டிநாடு சுவையில் ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, கடல் பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, சின்ன துண்டு பட்டை. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 8 மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 1 கப்பு தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டமும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இதை ஒரு தடவை நல்லா பரட்டிட்டு எண்ணெயோட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். கருகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும். அதாவது இது ஆறுச்சுன்னா அதோட கிறிஸ்பினஸ் மொறு மொறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும் தேங்காயோடது. இது ஆறட்டும். இப்போ இன்னொரு பெரிய பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் இது கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சம், அது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அதோட ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வறுக்கணும், வதக்கி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குழம்பு அந்த கலரில் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் 75% தான். ஸோ இப்போ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அந்த வெங்காயம் இன்னும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 2, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு 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 இருக்கணும். அப்போ தான் இதோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதோட 1 ஸ்பூன் மிளகா பொடியும், தனி மிளகா பொடியும், 2 ஸ்பூன் தனியா பொடியும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயம் வதங்கின மாதிரி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வதக்கி, வேறு தண்ணி மசாலா எதுவுமே போடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக, ரொம்ப விடல, கொஞ்சமாக விட்டுக்கிறேன். மசாலா பொடி எதுவுமே ஆட் பண்ணல.
அதை நல்லா வந்து நல்லா பரட்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட சாருமே வந்து அந்த சிக்கனில் இறங்கும். அதனால் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடலாம் இதில். இப்போயும் தண்ணி நான் ஆட் பண்ணல. இந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லா வந்து கோட் பண்ணுற மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்காகவும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா மேக்னேட் பண்ணுவோம் இல்லையா சிக்கனை, அந்தளவுக்கு அந்த மாதிரி இந்த சிக்கனை வந்து நல்லா அடுப்புலேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே விடலை, வெறும் மசாலாவில் மட்டும்தான் கிண்டியிருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் இருக்கிற இதை கழுவி இதில் ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா கிண்டுங்க. இப்போது நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, உப்பு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதி வந்து வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.